உங்களோட பம்பளை கதைப்பம் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனால் உங்களுக்கு பின்னால் இப்படி ஒரு சோகம் இருக்குது அப்படிங்கையில் எனக்கு கவலையாக இருக்குது. போயிட்டு கையேந்து வந்துட்டு எங்களுக்கு நான் திரும்ப இந்த பக்கம் வந்து சரி சரி ஓகே ஓகே சரி. அம்மா யோசிக்கிறேன் இவ்வளோ நேரம் யோசிக்கிறப்ப என்னத்துக்கு இருப்பான்னு தூங்கி அம்மா பாருங்க அம்மா வருத்தம் மகன் இந்த கை ஆ இப்போ நீங்கள் தனிச்சிட்டீங்க. நம்ம இடத்துல ஒரு அம்மா தனியாக நின்று மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும். வணக்கம் அம்மா, என்ன பேர் உங்களுக்கு? கொஞ்சம் இப்படி வாங்கலேன். ஓகே, மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறோம் அம்மா. யார்? உங்களோட மனுஷன் தொழிலாளி. ஆ ஆ அடடா. ஆ இப்போ நீங்கள் தனிச்சிட்டீங்க. ஆ இப்போ எத்தனை மணிக்கு வந்தீங்க? 7 மணிக்கு வந்து இப்படி. இப்போ எத்தனை மீன் பட்டது இது வரைக்கும்? ஒன்றும் கொத்த இல்லை. ஆடாடா. இதுதான் நிலவரமேண்ணே. ஓகே, இப்போ ஒவ்வொரு நாளும் இப்படி வரதோ? அது என்ன கழுத்தில் இருக்குது? என்ன பூச்சி? அதில் தான் பூச்சி இருக்குது. சரி 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 அம்மா, ஓகே, சந்தோஷம். பிடிங்க விலங்குல. ஓ ஓ ஓ சரியா. ஓகே மக்கள், இங்கே பாருங்கள், ஒரு அம்மா மீன் சொல்லுங்கம்மா. அங்கே நிற்கிறாவோ? அதுவும் போகலாம். சரி சரி ஓகே. இன்னொரு அம்மா இருக்காவா, அவன் போய்ட்டு சிந்திச்சு கதைப்பான். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண் தலைமைத்துவங்கள் இங்கே இருக்கிறத பார்த்துட்டு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு அம்மாவும் மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறா. இப்போ அவாட்ட போய் கதைக்க போகிறோம். அம்மா வணக்கம். வணக்கம். அப்படியே நீங்கள் மீன் பிடிங்க. எத்தனை மீன் பிடிச்சிருக்கீங்க? எங்கே காட்டும் பாப்போம். இது மட்டும் தானே? எவ்வளோ நேரம் பிடிச்சி கொண்டு இருக்கீங்க? என்ன பேர் அம்மாவுக்கு? வனிதா. 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 ஐயா செத்துட்டாரு. செத்து 1 வருஷம் ஆயிட்டு. பிள்ளைகள்லாம் என்ன செய்கிறாங்க? இப்போ பிள்ளைகள் உங்களுக்கு? ஆடடா. நீங்களும்? இப்போ என்ன தனிச்சிட்டிங்களா? தனிச்சு போனப்பா என்ன செய்வோம். சைக்கிள் வேலை செஞ்சாரு. அங்கே இரும்பு அடிச்சு 2 5 10 கொண்டாட்ட வைப்பாங்க. இப்போ ஆடடா. அதுக்கு டைம் போயிட்டு கையேந்து நிலம்பியா வந்துட்டு எங்களுக்கு காலத்தால் ஒரு பிள்ளைங்களோட வந்தா பின்னிடம் மட்டுங்கண்ணா கொத்தும்னு 1/2 கிலோ மீன் பிடிக்க மாட்டோம். இப்போ என்ன விடியவே வந்து நீங்கள் போட்டு பின்னேரத்தை மட்டும் நிற்பீங்களோ? பின்னேரம் மட்டும் பசி பட்டினிமா தண்ணி கூட இல்லாமல் பாப்பா பின்னேரம் தான் பார்ப்போம் வீட்டை. ஐயா இருக்க கொஞ்சம் உதவியாக இருந்தது. ஐயா போயிட்டு மறந்துட்டாரு. அந்த மாதிரி. ஓஹோ. என்ன இப்போ இங்கே பிடிக்கிற மீனை என்ன செய்வீங்க? சமைக்கிறதுக்கா? மீன் கொத்துனாப்பா கொஞ்சம் போயிட்டு யாருக்கும் கொடுக்கலாம்ப்பா. ஒரு 500 ரூபாய் கொடுத்தாலும் கிலோ அது தானே. அதுவும் கொத்து இல்லையம்மா. இந்த பாருங்க அம்மா வருத்தமாக இந்த கை ஒன்று. ஆடடா. அம்மா கிணத்துக்கு விழுந்து இந்த கை போயிடுச்சு. அம்மா வருத்தமாக இந்த ஊசி போட்டு இந்த கையெல்லாம் இழுத்துட்டு பாங்க அம்மாவோட கையில்
ஏதாதப்பா அம்மா நினைக்கிறேன் அம்மா ஐயா போன மாதிரி அம்மா போயிட்டா கதைச்சிடலன்னு நினைக்கிறேன்ப்பா. என்ன வாழ்க்கை அப்படி யோசிக்காதீங்க, என்ன செய்ய என்ன வாழ்க்கைப்பா. நான் உங்களோட பம்பளை கதைப்பம் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனால் உங்களுக்கு பின்னால் இப்படி ஒரு சோகம் இருக்குது அப்படிங்கையில் எனக்கு கவலையாக இருக்குது கேட்கும்போது. இதில் தான் அந்த பூ இதெல்லாம் வச்சுருக்கிறீங்களே நான் பூச்சியெல்லாம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், ஒரு அம்மா இந்த இடத்துல மீன் பிடிச்சி கொண்டிருந்தார். வந்து அவளுக்கு பின்னால் ஒரு பெரிய சோகம் உண்டு. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னம்மா இப்போ வீடெல்லாம் இருக்குது உங்களுக்கு? கொடுத்த வீடு இருக்குது. இப்போ உங்களுக்கு வேற உறவுகள் இல்லையா? இப்போ அண்ணன் தம்பி தங்கச்சி? இல்லைம்மா, நான் அம்மாவுக்கு ஒரு பிள்ளை தான். அம்மாவுக்கு அம்மா வந்து சிங்கள மனுஷி அன்றாதபுரம், அங்கதான் நான் பிறந்தேன். அம்மா வீடு இல்லாம அம்மாவுக்கு இந்த கழுத இடக்கிற பட்டி அதுதான் அம்மா பிறந்தது. பிறந்து அம்மா 34 பிள்ளைட அம்மா செத்துட்டா. அப்பா தான் என்னை வளர்த்தவர். வளர்த்து இப்போ இந்த அப்பாவும் சரி. அப்போ அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. நாம் அந்த தனிப்பிதை படம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அம்மா ஒரு பிள்ளைங்க தான். அப்பா சீரல் இருப்பாரு. நான் என்ன செய்ய, அம்மாவோட காலமும் இப்படி போகுது. காலத்தை இரவுல பார்த்து அம்மா அந்த காலு கஞ்சலாம் நோப்பா நடந்து போடுறாங்க. அவளோட தான் வந்தேன். அவ உங்களோட வர்றது ஒவ்வொரு நாள் மீன் பிடிக்க? அந்த அம்மா வருவா. அம்மா 2 பேரும் தனித்தனியாக தான் இருக்கிறோம். அவருக்கும் ஒருத்தர் உதவி இல்லைப்பா. நம்மளோட காணியை வந்து பாருங்கம்மா, கேளுமாண்டி வெடியால் இறங்கினா தண்ணியப்பா. அப்படி அம்மாவோட காலம் போகுதப்பா. இந்த மீன் போட்டால் மீனும் கொத்து இல்லைம்மா, என்ன செய்வோம்? ஒரு உதவியுமே இல்லைப்பா நமக்கு. இது சின்ன சின்ன மீன்கள் தான் இப்படி சின்ன மீன் தான்ப்பா கொத்து. ஜப்பான் கொத்துனா மழை மலண்டி சின்ன ஜப்பான் விடுது இல்லை. என்ன செய்வோம்? உள்ள குட்டி இல்லை நமக்கு. உதவியுமே இல்லைம்மா, தனிச்சு போனோம். ஐயா போனதோட நாம. எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணீங்க? அம்மாவா? அம்மா சின்ன வயதில் கல்யாணம் முடிச்சுட்டேன்ப்பா நான். பாருங்கம்மா, கொத்து அந்த பாருங்கப்பா. அது தானே ஏதோ ஐயா மீனவ சங்கத்துல தான் முத தொழில் செஞ்சதுனாப்பா. அம்மாவும் ஐயாவும் தான் சிங்கள ஆட்கள் முத இருந்தாங்க தானே. அவங்களோட நாங்களும் வலை இறக்கணும். அந்த சிங்கள ஆட்களோட அந்த வல்ல மரம் கட்டு மரம் அதில் தான் நாங்கள் தொழில் செய்யும்போ வலை கூட இல்லை. அங்கே நான் அந்த தொழில்காரங்க போயிட்டு அந்த பிஞ்ச வலைகள் அதை கொண்டாந்து தம்பி அதை முடிஞ்சு கட்டியப்பா அந்த வலையை கொண்டு போயிட்டாம்பா இறக்குவோம் குளத்துல. அப்படியே வேணாம், அங்கே கஷ்டப்பட்டேன் தம்பி, தொழிலே இல்லைப்பா. அம்மா யோசிக்கிறேன், சில நேரம் யோசிக்கிறப்பா என்னத்துக்கு இருப்பான்னு தூங்கி செத்து போவோம். அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாதம்மா. என்னம்மா வாழ்க்கை மனுஷன் வாழ்க்கை. ஐயா போனதோட இந்த வாழ்க்கையும் போயிடுச்சுமா. அப்பா சொன்னாங்க காலில் கிடக்கிற மட்டும்தாம்மா. அதையும் ஐயா சொல்லுவாரு, நான் செத்தோன்னு நீ கொண்டு போயிட்டு விற்கூடப்பா, நான் இருக்க மட்டும் இந்த காலனை கலட்டாது. அது ஒன்று தாம்மா உருப்படியாக கிடக்கு. ஐயாவோட சொல்லுக்காக தான் இந்த காலம் கிடக்கு. அம்மா போனாதான் அதுவும் கலட்டுவாங்க. அப்படித்தாம்மா போகுது. பார்த்தீங்களா அப்போ கொத்து தாண்டி மீன். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி அம்மா வந்து உண்மையிலே ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயந்தான் இந்த இடத்துல. ஸோ தன்னிடம் நான் திடீர்னு வந்ததால் அந்த இடத்துல என்கிட்ட ஒரு பெரிய காசும் இல்லை, அம்மாட்ட கொடுத்துட்டு போக வேண்டி. ஸோ அந்த அம்மாவுக்கு ஒரு 400-300 காசு அம்மா கொடுத்துட்டு போவோம். அம்மா இந்தாங்க, நான் வந்தது வேற ஒரு அலுவலா, சரியா? ஒரு 300 காசு கிடக்கு, குறை நினைக்காதீங்க. நான் திரும்ப எதுவும் இந்த பக்கம் வந்து சரி ஓகே தேங்க்யூ. திரும்ப ஏதாச்சும் இங்கே நாங்கள் வரும்போது கட்டாயம் கண்டு தான் உங்களை சந்திச்சுட்டு போகிறேன். ஓகே, நன்றி அம்மா, நன்றி. துணைப்பறவை மறைந்த பின் கூடும் ஒரு சுமையே